சமீபத்தில் சீரியல் நடிகை ஒருத்தவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட நிலையில் இப்போ பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்க சீரியல் நடிகருக்கு ரெட் கார்டு கொடுக்க இருப்பதாக பேச்சுவார்த்தைகள் இருக்குது. அது எந்த சீரியல் நடித்த எந்த நடிகருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சீரியல் நடிகை ரவீனாதாக ஒரு புது சீரியல் நடிகைக்கு கம்மிட் ஆயிருந்தாங்க. அந்த சீரியலுடைய ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ண நிலையில் அவங்க திடீர்னு சீரியல் நடிக்க மறுத்துட்டாங்க. இதனால் சீரியல் நடிகை ரவீனாதாவுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. சின்னத்திரையில் முதலாக ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட நடிகை ரவீனாதாக அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில் பிரபல தொலைக்காட்சிகள் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியலான பாண்டியன் ஸ்டோர், இந்த சீரியலானது ரசிகர்களை கவர்ந்து சூப்பர் ஹிட்டாக போயிருக்குது. அதாவது பாண்டியன் ஸ்டோர் சீரியல் சீசன் 2 ஆனது தந்தை மகன் பாசத்தை மையமாக வைத்து டெலிகாஸ்ட் செய்கிறது. இந்த சீரியலில் இவர் மீனாவுடைய அப்பாவாக பெருமாள் கதாபாத்திரத்தில் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள் நடிச்சு வராரு. இவர் இந்த சீரியல் மட்டுமில்லாமல் சின்னத்திரையில் பல சீரியலில் நடிச்சிருக்காரு. சின்னத்திரை அப்படிங்கிறத தாண்டி வெள்ளித்திரையில் ஒரு சில திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ரவிச்சந்திரன் அவர்கள் கும்பகோணத்தை சேர்ந்தவர். இவர் ஸ்டார்டிங்கில் மசாலா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்படவே ரவிச்சந்திரன் அவர்கள் வேலை தேடி சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தார். ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஸ்டார்டிங்கில் விளம்பரங்களில் நடிக்கிறதுக்குன்னா வாய்ப்பு கிடச்சிச்சு. அதன் பிறகு தான் சீரியல்லையும் சினிமா நடிக்கிறதுக்குன்னா வாய்ப்பு கிடச்சிச்சு. தற்சமைக்கு ரவிச்சந்திரன் அவர்கள் பாண்டியன் சீரியலில் மீனாவுடைய அப்பா கதாபாத்திரத்திலையும் மருமகள் சீரியலில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த நிலையில் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு தான் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருப்பதாக பேச்சுவார்த்தை எழுதிருக்குது. இது தொடர்பாக ரவிச்சந்திரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி டிவி நடிகர் சங்கத்தின் நிர்வாக குழுவில் இருப்பதாக சொல்லி ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணார். அந்த நபர் என்னிடம் பேசும்போது, சார் நீங்கள் ஒரு சீனியர் நடிகர் இருந்தாலும் இன்னும் நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கீங்க, அதனால் உடனே சங்கத்தில் சேர்த்துனுங்க அப்படி சொன்னார். அதற்கு நான் சீரியல் நடிகர்களுக்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய ஆர்டிஸ்டுகள் பலர் இன்னைக்கு போதுமான வேலைவாய்ப்பு இல்லாமலும் வருமானத்துக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவர்களுடைய பிரச்சனையெல்லாம் இந்த சங்கங்கள் உருப்படியாக எதுவும் செய்யலை. அதனாலே எனக்கு இந்த சங்க நடவடிக்கை மேலே எப்போவுமே நம்பிக்கை வந்தது கிடையாது. ஹீரோ ஹீரோயின் மட்டுமில்லாமல் அப்பா அண்ணன் கேரக்டர் கூட இன்னைக்கு உள்ளூர் நடிகர் நடிகளுக்கு வாய்ப்பு தராமல் பக்கத்து மாநிலங்களிலிருந்து நடிகர் நடிகைகளை கூட்டிகிட்டு வராங்க. இந்த நிலைமையை மாற்ற சங்கம் முதல்ல ஏதாவது செய்யட்டும், பிறகு உறுப்பினராவது பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ட்டு நான் பதில் சொன்னேன். உடனே அந்த நபர், சார் இப்படி பேசாதீங்க, இது ரொம்ப தப்பு, இப்படி தேவையெல்லாம் பேசினீங்கடா சிக்கலை சந்திக்கிற மாதிரி வரும் அப்படின்னும், இந்த மாதிரி இங்கே பேசினா உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு பதில் சொன்னார். அதுக்கு நான் ரெட் கார்டு தானே, தாராளமாக கொடுங்க, நான் சட்ட நடவடிக்கை மூலமாக அதை பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு, அதை என்ன கட்டுப்படுத்தாது. ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு பிடிச்ச எந்த ஒரு வேலையும் செய்ய எனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னதுமே அந்த நபர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. சங்கத்தில் சேரண்டா ரெட் கார்டு கொடுப்பேன்னு சொல்கிறது கொஞ்சம் ஓவராக இல்லையா அப்படின்ட்டு அந்த பேட்டியில் ரவிச்சந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனிங்க. இது போன்று சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.